வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். நல்ல ஒரு பாடலுக்காய் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல ஒரு வார்த்தைகள், நல்ல ஒரு இசை. நேற்று தான் சொன்னாங்க, இருந்தாலும் அந்த ஏற்ற மாதிரி அழகாக போட்டார். தேவனுடைய நாமம் இசையினாலும் பாடலினாலும் ஜெபத்தினாலும் வேத வசனத்தினாலும் இன்னும் பெருகட்டும். கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாராக. நாம் தியானிக்க போகிற ஒரு வேத பகுதி என்னவென்று சொன்னால், ஆங்காங்கே சிதறுகிற ஒரு வசனங்கள் தான். ஆனாலும் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கிறது. நான் அறிமுகப்படுத்தும் போது அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். ஒரு தொடர்பு இருக்கிறது. பிரசங்கமும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பு என்ன என்பதை நாம் கற்றறிய வேண்டும். இன்றைக்கு இந்த தொடர்பு என்ற அந்த வார்த்தை, உறவு என்ற வார்த்தை இல்லை என்று சொன்னால் உயிர் கூட என்ன செஞ்சிடும்? போயிடும். அப்போது யார் மீது இந்த உறவு இருக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்கிற ஒரு பிரசங்கமாக இன்றைக்கி நாம் பண்ண போகிறோம். நாம் இப்போ கேட்க போகிறோம். உறவிலே உயிர் என்ற ஒரு தலைப்பில் இந்த நாளிலும் பிரசங்கம் இருக்கிறது. உறவிலே உயிர் என்ற ஒரு தலைப்பு இருக்கிறது. அந்த உறவில் என்று சொல்லும்போது யாருடைய உறவில் உயிர் இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கி அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எல்லாருக்கும் உயிர் இருக்கா? ஆமாம். எல்லோருக்கும் உறவு இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்குது. ஆனால் யார் மீது உண்மையாக உறவு வைத்தோம் என்று சொன்னால் என்னுடைய உயிர் போகாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் தெரிஞ்ச பதில் தான், அப்படி தானே? எல்லா மனசுலையும் தோணியிருக்கும், கண்டிப்பாக நீங்கள் எப்படியும் இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல போகிறீங்க பாஸ்டர் அப்படிங்க நினைக்கலாம். உங்களுடைய நினைப்பு, நீங்கள் நினைக்கிற காரியம்தான் உண்மையா என்றால், நீங்கள் சிந்தித்த அந்த வார்த்தை தான் உண்மை என்று யோசித்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மை. சில நேரத்தில் மிகவும் எளிமையான ஒரு பதிலாக இருந்தாலும் அதை கொஞ்சம் வேடிக்கையோடு அல்லது யோசிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம சொன்னால் தான் அந்த வார்த்தை கூட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஜோமனுங்க அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை நம்ம நிறைய முறை கேட்டு 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 சலிச்சு போயிடுச்சு நிறைய பேருக்கு. அதனால் அந்த வார்த்தையை நம்ம எப்படிலாம் சொல்ல வேண்டியிருக்கு தெரியுமா? ஜோமனுங்கன்னு மட்டும் சொன்னால் பத்த மாட்டேங்குது இப்போல்லாம். அப்படி கொஞ்சம் போடணும். என்ன போடணும்? மசாலா, கறி மசாலா போடணும், சிக்கன் மசாலா போடணும், மட்டன் மசாலா போடணும், முக்கியமாக உப்பு போடணும். அப்படிலாம் போடும்போது அதில் ஒரு சுவை ஒன்று வருகிறது. அந்த சுவையின் வார்த்தையை சொல்லும்போது என்ன செய்யுது? ஓகே அப்படி தோணும். இன்றைக்கும் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு உறவை நாம் சரியாக வளர்க்காவிட்டால், ஒரு உறவை நாம் தொடர்ந்து அந்த உறவில் நம்ம ஒரு என்ன சொல்லுவோம், மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, தொடர்பு கொண்டு வரலை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உயிர் போகுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. போன வாரமும் உயிர் போயிடுச்சுன்னு தான் கத்திக்கிட்டு இருந்தார் பாஸ்டர். இந்த வாரம் உயிர் உயிர்ன்றாரு. யோசிக்க வேண்டாம், ஆனாலும் யோசிங்க. இப்போ யோசிங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு யோசிங்கன்னு சொல்லும்போது நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் ரொம்ப யோசிக்கிறோம். ஏன்னா இணைப்பு தான் இன்பத்தை தருமா அப்படின்னா நான் ஆமான்னு சொல்லுவேன். நீங்கள் எத்தனை பேர் ஆமான்றீங்க? ஒரு இணைப்போடு நான் இருக்கும் பொழுது மட்டுமே எனக்கு அந்த இடத்திலிருந்து ஒரு இன்பம் கிடைக்கும். நிலைத்திருந்தல் தான் ஒரு தீர்வை தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். நான் நிலைத்திருந்தால் மட்டும்தான் ஒரு தீர்வு எனக்கு கிடைக்கும். அப்போ உறவிலே உயிர் என்று நாம் பார்க்கும்போது, நான் தேவனுடன் ஒரு உயிரை நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் தேவனுடனே ஒரு உறவை நான் தக்க வைத்தாலே மட்டும்தான் என்னோட உயிர் இந்த உலகத்தில் காப்பாற்றப்படும். ஒரு 10 உதாரணத்தை நான் எடுத்து வந்திருக்கேன். ஒரு பட்டியல் மாதிரி. தேவனோடு நம்ம உறவை வைத்திருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்விக்கும், ஒருவேளை நான் உறவை வைக்கலை, அந்த ரிலேஷன்ஷிப்னு சொல்கிற அந்த ஆங்கிலத்தில் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறோம் இல்லையா, ஒருவேளை நான் தேவன்கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு சொன்னால், நான் எதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறேன், அதை செய்கிற காரியத்தினால நான் வைக்காமல் இருக்கிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டதுக்காக ஒரு 10 பட்டியலை நான் சொல்ல போகிறேன். 1, கஷ்டம் சோதனைகள் வரும்போது மட்டும் தேவனை நினைத்து பார்க்குற ஒரு கூட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்களும் நானும் தேவனோடு உறவு இல்லைன்னு அர்த்தம். ஜெபிக்காமல் நான் போனாலும் பரவாயில்ல, என் மனசுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்ற உணர்வோடு நம்ம இன்றைக்கி ஒரு நாளை கடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்களும் நானும் தேவனோடு உறவில் இல்லைன்னு அர்த்தம். பாவம் செய்தாலும் உடனே மனம் கலங்காதபடிக்கு என்ன ஆயிர போயிடும் அப்படின்னு நினச்சி நம்ம வாழ்கிறோன்னு சொன்னால் தேவனோட உறவு நமக்கு இல்லைன்னு அர்த்தம்.
ஒரு வேதாகமம் வாசிக்க மனசே வராமல் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பைபிள் எங்கிட்டோ இருக்கும், வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு தான் அப்படி அலாரம் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் தேவனோடு உறவு இல்லைன்னு அர்த்தம். தனிமையில் நான் விரும்பினதைப்படி செஞ்சு கொண்டு என்னோடய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் தேவனோடு உறவுகளை இல்லைன்னு அர்த்தம். 6வது, சபைக்கு போவது ஒரு சுமையாக எனக்கு தோணுது, ஒரு கட்டளையாக வச்சுட்டாங்க, வீட்டில் கூப்பிட்டுறாங்க, பாஸ்டர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்ற அடிப்படையில் மனநிலையோடு ஒருவேளை இந்த சபையில் யாராவது வருவோம் அப்படின்னு சொன்னால் நான் தேவனோடு உறவில் இல்லைன்னு அர்த்தம். தேவனை விட மனிதர்களை அதிகமாக நான் பயன்படுத்துகிறேன் இந்த உலகத்தில் அப்படின்னு சொன்னால் நான் தேவனோடு என்ன செய்யலை, உறவில் இல்லைன்னு அர்த்தம். வசனம் என்னை மாற்றுவதற்கு பதிலாக நான் வசனத்தை திருப்பி கொண்டு ஓடுகிறேன் என்று சொன்னால் நான் உறவில் இல்லைன்னு அர்த்தம். சில நேரத்தில் நமக்கு வசனம் அழகாக சொல்லிக் கொடுக்கும், நீ இதை செய்யாத, உனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு உணர்த்துகிற மாதிரியும் இருதயத்தை அப்படி குத்தி கிழிக்கிற மாதிரி தான் வசனம் சில நேரம் பேசும். நம்ம அப்படியே லைட்டாக திருப்பிடுவோம், இந்த பகுதி எனக்கு தேவையில்லை, நாம் தேவனோட உறவில் இல்லைன்னு அர்த்தம். என் வாழ்க்கையை நடத்துவது கிறிஸ்து அல்ல, என்னுடைய ஆசைகள் என்னுடைய சொந்த பலத்தினால் நான் நகருகிறேன் என்று யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய உறவில் இல்லை என்று அர்த்தம். கடைசியாக, தேவனை நேசிப்பதை விட தேவனை பயன்படுத்தினோம் என்று சொன்னால், இந்த 10வது வார்த்தை என்னுடைய ரொம்ப யோசனையை கொடுத்துச்சு. நான் தேவனை நேசிப்பதை விட அந்த தேவனை நான் பயன்படுத்துகிறேன் என்று சொன்னால் நான் இன்னும் உறவில் இல்லைன்னு அர்த்தம். இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் புரிகிறதா? தேவனை நேசிக்கிறத விட நான் தேவனை பயன்படுத்துகிறேன் அப்படின்னா எவ்வளவு மோசமான ஒரு சொற்கள் என்று உங்களுக்கு புரிகிறதா? அந்த விளக்கத்தை நான் சொல்கிறேனே. எல்லாரும் நம்ம நேசிக்கலாம், அவங்க மேலே பிரியமாக இருக்கிறேன், உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிடலாம். ஆனால் எனக்கு ஆபத்து வரும்பொழுது ஆண்டவரே என்று கூப்பிட்ட பிற்பாடு, நான் அந்த வெற்றியை பார்த்த பிற்பாடு, என் ஆபத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் மீட்ட பிற்பாடு ஒருவேளை நான் கடவுளை மறந்துட்டேன்னு வைங்களேன், அதுதான் தேவனை பயன்படுத்துகிறோன்னு சொன்னேன். சில நேரத்தில் நம்ம தேவனை எப்படி திரும்ப யூஸ் பண்ணுறோம், டெலிவரி பாய் மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஆமாம், டெலிவரி பாய் மாதிரி யூஸ் பண்ணுறோம். அமேசான், ஃப்ளிப்கார்ட் இல்லை, மொபைல் எடுப்போம், பொருள் வேணும்னா ஆர்டர் பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட நாள் வெயிட் பண்ணுறோம், வீட்டில் சேருது. நம்ம இருக்கும்போது மட்டும்தான் அந்த டெலிவரி பாய் நேரிலே பார்ப்போம். இல்லை அப்படின்னா ஆன்லைனில் பேமெண்ட்டை பண்ணிட்டோம் அப்படின்னா, பணம் ஆன்லைனில் ஃபோன் மூலமாக கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த டெலிவரி பாய் யாருன்னு கூட நமக்கு தெரியாது, பொருள் நம்ம வீட்டு வாசலில் நிற்கும். சில நேரங்களிலே தேவனுடன் உறவு கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை நம்ம ஒரு நாளும் மறுக்க முடியாது. அப்போ இந்த ஒரு 10 கேள்விகள் இன்றைய நாளினுடைய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் தேவன் மீது எப்படிப்பட்ட உறவு வைத்திருக்கிறேன், அந்த உறவின் மூலமாக என் உயிர் இருக்கிறதா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த தெய்வீக ஆராதனையிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மிகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு தலைப்பை எடுத்திருக்கிறோம். ஆவியானவர் இந்த நாளிலும் எங்கள் மூலமாக பேசும்படியாகவும் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய சரியான பாடத்தை இந்த இடத்தில் நாங்கள் இப்பொழுது கற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்பதற்கு தகுதியற்ற நிலையில் இருக்கலாம், ஆனாலும் நீர் பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த அடிப்படையின் மூலமாய் நீர் எங்களை மீண்டும் ஒரு விசை இந்த நேரத்திலே உம் பக்கம் இழுத்துக்கொண்டு இந்த சத்திய வார்த்தையை படித்துக்கொள்ள ஏதுவான வழிகளை கர்த்தர் தந்தருளும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது ஒருவர் உங்களுடைய அழகிய குரலிலே சத்தமாக வாசிக்க முடியுமா? யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இந்த வசனம் கேள்வியும் கேட்குது, பதிலும் சொல்லி கொடுக்குது.
கேள்வி ஒரு பக்கம் ஆரம்பிச்சாலும் பதில் அழகா பின்னாடியே சொல்லி கொடுக்குது. என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களை நிலைச்சிருப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருவேளை என்னில் நீங்க நிலைத்திராவிட்டால் நான் உங்ககிட்ட நிலைத்திருக்க மாட்டேன். அதுக்கு எதை ஒப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா, அழகான ஒரு செடியும் அழகான ஒரு கனியையும் பயன்படுத்தி இங்க பேசப்படுகிறது. என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். இன்றைக்கு 2வது வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கோம். ஆண்டவரே நீர் என்னில் நிலைத்திருங்கள். ஆனா நான் மட்டும் நினைச்ச மாட்டேன், உங்களை நினைச்சிருக்க மாட்டேன். அப்போ இந்த வார்த்தை ஒருவேளை நம்ம யோசிக்கிறது எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு சாதாரணமாக யோசிச்சிட்டோம்னு வைங்களேன், இதனுடைய சாராம்சம் என்னன்றது நமக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. அன்டில் கிரைஸ்ட் கம், கிறிஸ்து மீண்டும் வரும் வரைக்கும் இந்த ஒரு சாதாரணமாக யோசிச்சோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் ஒரு புரிதல் நமக்கு வரவே வராது. என்ன சொல்றாரு இதுல? நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு டெலிவரி பாய் மாதிரி ஒப்பிட்டு நான் ஏன் சொன்னேன்னா, அவ்வளவு வேதனைகள் இதில் இருக்கிறது. தேவைப்படும் போது மட்டும் நான் பயன்படுத்துகிறேன் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய துரோகம் இது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது முயற்சியால் நடத்தப்படும் வாழ்க்கை அல்ல. இயேசுவோடு உள்ள உறவினால் உயிர் பெறும் ஒரு வாழ்க்கையாக நாம் கருத வேண்டும். ஒரு 3 காரியத்தை முதலாவது நம்ம சொல்றாரு இந்த வசனத்தில். எண்ணில் நிலைத்திருங்கள் என்ற ஒரு வார்த்தை சொல்றாரு. இது ஒரு உறவு அமைப்பு, சடங்கு அல்ல, சபை வருகைக்கு மட்டும் அல்ல, ஒரு தினசரி நான் வைத்துக் கொள்ளுகிற ஒரு நட்பின் அடிப்படை என்று நம்ம பார்க்கிறோம். எண்ணில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு இடத்துல கூட ஒரு இடைவெளி கூட விட்டுறக்கூடாதுன்னு அர்த்தம். லைட்டாக அந்த கேப் விட்டுட்டோன்னு வைங்களேன், அந்த உறவு அத்துரும். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் தூரத்தில் இருக்கும் ஒரு தேவன் இல்லை, உன் உள்ளத்தில் வாசம் செய்ய விரும்பும் உன் தேவன் என்பதை அந்த வார்த்தை சுட்டி காமிக்கிறது. கனி இல்லாமல் உன்னால் இருக்க முடியாது, நீ நிலைத்திருக்காவிட்டால் உன்னாலே என்னாலையும் கனி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ கனி இல்லாத வாழ்க்கை என்னன்னு சொல்லும்போது சந்தோஷங்கள், சமாதானங்கள், வெற்றியும் எதுவும் இருக்காது. ஆனால் நம்ம எதிர்பார்ப்பு எல்லாம் அந்த பின்னாடி தான் இருக்கும். ஒரு அன்பான ஒரு மகள் அவங்க அப்பா கிட்ட உட்காந்து இரவு நேரத்தில் வீட்டு பாடங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா கிட்ட வந்து அந்த மகள் கேட்குறாங்க, அப்பா அந்த நம்ம வீட்டில் ஒரு மூலையில் ஒரு அழகான லைட் இருக்கிறதே, அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதே, ஏன் அந்த லைட்டு இப்போ எரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போது அப்பா பதில் சொல்கிறாரு, இல்லைம்மா, எவ்வளவு அழகாக இருந்தாலும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பவர் கொடுத்து தான் பார்க்கணும், அப்போ தான் அது என்ன செய்யும்? எரியும் அப்படின்னாராம். இது ஒரு புரிதலுக்காக நான் சொல்லுகிற ஒரு கருத்து. எவ்வளவு அழகாக ஒருவேளை அந்த லைட் விளக்கு இருந்தாலும் அதற்கு தேவையானது என்ன? மின்சாரம். அந்த ஒரு கரண்ட், அந்த பவர் ஒருவேளை நம்ம கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த லைட் எவ்வளோ அழகாக இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும், எவ்வளவோ படிப்பு படித்திருந்தாலும், எவ்வளவோ காரியத்தை கற்றறிந்திருந்தாலும், தேவனோடு ஒரு தொடர்பு ஒருவேளை நம்ம வைக்கல அப்படின்னு சொன்னால் எவ்வளவு படித்தாலும் அது வீண்தான், எவ்வளவு கற்றறிந்தாலும் அது வீண்தான். நல்லா புரிஞ்சுக்கிடணும். இன்றைக்கு இந்த காரியம் நம்மளுடைய மனதிற்கு ஏற்றுகிற ஒரு காரியம், தேவன் நம்மோடு பேச விரும்புகிற ஒரு காரியம். நான் கனி கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் என்று சொன்னால் நான் அவருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். சும்மா அப்படி நம்ம சர்ச்சைக்கு வரனாலையோ, நம்ம வந்து வாழ்கிறனாலையோ, இப்படி வெள்ளச்சட்டை போட்டு இப்படி ஊரை ஏமாத்தினாலையோ பிரயோஜனம் இல்லை. சரிதானே? அப்போ யோசிங்க, நான் தேவனுக்குள் நிலைத்திருந்தால் மட்டும்தான் என்னால் என்ன செய்ய முடியும்? ஜொலிக்க முடியும். நான் தேவனுக்குள்ளாக இருந்தால் மட்டும் என்னால் பிரகாசிக்க முடியும். அப்போ ஆண்டு சொல்லி கொடுக்குறாரு, நான் உன்கிட்ட இருக்கணும், நீ என்கிட்ட இருக்கணும். ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிடுவோமே. இப்போ 2 கரங்கள் இருக்குது. இந்த இடது கை எனக்கு கொஞ்சம் வலிக்குதுன்னு வைங்களேன். இதை நான் தாங்கி பிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இன்னொரு கை கொடுத்துருக்காரு கடவுள், அப்படி தானே? வலது கையை நான் என்ன செய்யணும்? தாங்கி பிடிக்கணும். வலது கை ஒருவேளை வலி ஏற்படும் பொழுது இடது கை என்ன செய்யுது? தாங்கி பிடிக்கிறது. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, கை தானே போனால் போட்டோம் அப்படின்னு விட முடியுமா? முடியாதுல்ல. அப்போது இன்னொரு கரமானது நமக்கு தேவை. என் வாழ்க்கையில் நான் சில விஷயத்தை செய்யும்போது நான் விழுந்து போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்னை தூக்கி விடுவதற்கு இன்னொரு கரம் எனக்கு தேவை. நல்லா புரிஞ்சுக்கிடணும். இன்னொரு கரம் நமக்கு தேவை. அப்போ அந்த கரமானது என்னை சேர்த்து கொண்டாலே மட்டும்தான் என்னால் என்ன செய்ய முடியும்? அப்படி மேலே நிற்க முடியும். இல்லை நான் மறுபடியும் நான் விழுந்துட்டு தான் இருப்பேன். அப்போ என்னுடைய உறவானது நான் தேவன் மீது வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக அது பலனற்றதாக போகக்கூடாது, பலனுள்ளதாக மாறணும் அப்படின்னு சொன்னால் நான் தேவனுக்குள்ளாக கனி கொடுக்க நான் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். சும்மா வெளியில் இருக்க தோற்றத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்வது பெருசல்ல.
நான் மாறிட்டேன், நான் நல்லவன் ஆகிட்டேன் அப்படி சொல்வது பெருசல்ல. என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நான் வெளிப்படுத்தும் போது தான் நான் நல்லா இருக்கேனான்னு தெரியும். அது பைபிளில் நிறைய உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்குது. வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையை போல இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு உதாரணங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லை? கொஞ்சம் யோசிச்சு கொண்டே வாங்கலேன். எலன் ஜி ஒயிட் அம்மையார் அதில் எழுதும்போது சொல்கிறாங்க, அழகான ஒரு வசனம். யோவான் 15:5 வாசிச்சிட்டிங்களா? வாசிங்க. யோவான் 15:5 வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திராவிட்டால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். எப்போ மிகுந்த கனி கொடுப்பான்? நாம தேவன்கிட்ட நிலைத்திருந்தோம் அப்படின்னா, ஒரு உறவுக்குள்ள இருந்தோம்னா நல்ல கனிகளை கொடுப்போமா? அடுத்து, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஒரு வார்த்தையை நம்ம தயவு செய்து மறக்கக்கூடாது. அவர் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படியா? ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொல்லலை, பைபிள்லே போட்டிருக்கு. அவர் இல்லை என்று சொன்னால் ஒரு காரியத்தை கூட ஒன்றால் செய்ய முடியாது. இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாகவே நான் போகிறேன். ரொம்ப நடைமுறைக்கேற்ற ஒரு விதத்தில் நான் கேட்குறேன், பாஸ்டர் எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட், எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது. காலையில் 5 மணி ஆகுது, 5 மணியை பார்க்க தான் செய்கிறேன். 8 மணி ஆகுது, 8 மணி பார்க்க தான் செய்கிறேன். எந்திரிச்சு சாப்பிட்றேன், சாப்பிட தான் போகிறேன். வேலைக்கு என்ன போகிறேன்னு நினைக்கிறேன், வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறேன். எல்லாமே நடக்க தானே செய்யுது. ஆனால் வசனம் ஏன் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஏன் சொல்லுது? எனக்கே யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ பைபிள் சும்மா எழுதிட்டா? ஆண்டவர் வந்து சும்மா ஆவினர் மூலமாக எழுதி வச்சு போயிட்டாரா? இப்போ அந்த பேப்பர் கொஞ்சம் கேப் இருக்குது, போய் ஃபில் பண்ணிட்டு வான்னு சொல்லி எழுதிட்டாரா? இல்லையே. அப்போ இது ஒரு வேற உறவு, இது ஒரு வேற ஒரு கருத்து, இது வேற ஒரு விதத்தில் புரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு விஷயம். எலன் ஜி ஒயிட் அம்மையார் எழுதுறாங்க, ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் என்ற புத்தகத்தில் எழுதுறாங்க, பலர் தங்கள் தோல்விகளுக்கு காரணம் தங்களுடைய பலவீனமே என்று நினைக்கிறார்கள். நிறைய பேர் நினைக்கிறாங்க, தோல்விகள் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்மளுடைய பலவீனம் தான், என்னால் முடியல, என் உடம்பு ஒத்துழைக்கல, என்னுடைய மனம் ஒத்துழைக்கல, என்னுடைய குடும்பம் ஒத்துழைக்கல அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஆனால் உண்மையிலேயே அவர்கள் கிறிஸ்துவோடு தொடர்ந்து தொடர்பை வைத்திருக்கவில்லை. இன்னைக்கு எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, என்னுடைய சரீரத்தின் மூலமாக வருகிற பலவீனத்தின் நிமித்தமாய் எனக்கு சோதனை வரல. நான் தேவனோடு இருக்கக்கூடிய உறவில் நான் விட்டு வெளியே வந்தனால எனக்கு அது பிரச்சனை. இந்த பிரச்சனை ஒருபோதும் யாரும் யோசிச்சு கூட பார்க்கறதில்ல. அது வாலிபராக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அநேகர் நம்ம என்ன செய்யறோம்? விட்டு விடுகிறோம். என்னுடைய வாழ்க்கையிலும் நான் யோசித்து பார்க்கும் போது, நான் தேவனோடு தொடர்பு வைத்தேன் அப்படின்னு சொன்னால் என்னால் எதையும் சாதிக்க முடியும். ஆனால் தேவனை நேசிக்கிறோம் என்று விரும்புகிறோம், தேவனையோடு இருக்கணும் என்று விரும்புகிறோம், சபைக்கு ஆர்வத்தோடு வர விரும்புகிறோம். ஆனாலும் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? என்னோட உடம்பு எனக்கு ஒத்துழைக்கல, அதனால தான் 8-10 மணி வரைக்கும் தூங்குறேன். இல்லை, பாஸ்டர் என் உடம்பு வந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்குது பாஸ்டர், அதனால் என்னால் முடியல. இல்லை, நான் பெரிய ஒரு ஆபத்தில் இருந்து நான் வந்திருக்கிறேன், அதனால் என்னுடைய சரீரம் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, கண்டிப்பாக சொல்கிறேன், இல்லை. ஆனால் எல்லாமே நல்லா இருந்த நபர் அந்த வார்த்தையை சொன்னார் தான் இல்லை. உண்மையாகவே சரீர குறைபாட்டில் பிசிக்கலாக கண்டிப்பாக ஒருவேளை ஒரு பிரச்சனைகள் இருக்கும் என்று சொன்னால் விட்டுறேன் நான். ஆனால் எல்லாமே தெளிவாக ஃபிசிக்கலாக கரெக்டாக இருக்கிறவர்கள் என்னால் முடியல பாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? ஒரு கேள்வி, ரொம்ப யோசித்து பதில் சொல்லுங்கள், உடனே பதில் சொல்ல வேண்டாம். ஒரு பலத்தை நம்ம பெறணும் அப்படின்னு சொன்னால், அந்த பலத்தை, அதாவது அந்த ஒரு பவரை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? நல்லா யோசித்து பதில் சொல்லுங்கள், அவசரப்பட வேண்டாம். இன்னைக்கு காலேஜ் பசங்களாம் இல்லை, பிரச்சனையே இல்லை, நல்ல நேரம் எடுத்துக்கலாம். ஒரு பலத்தை, வல்லமையை நான் பெற்றுக்கொள்ளணும், ஒரு பவர் என்கிட்ட வரணும் அப்படின்னா நான் அதுக்கு என்ன பண்ணணும்? சும்மா ஜாம் பண்ணணும், பைபிள் படிக்கணும்லாம் சும்மா சொல்ல வேண்டாம். அதை தான் சொல்லி நம்ம ஓட்டிட்டோம் காலத்தை. வேறு ஏதோ ஒரு காரியம் இருக்குது. என்ன? தர்ஷினி சொல்கிற பாருங்க, நமக்கு பிடித்ததை நான் விடணும். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு வைங்களேன், அது தேவனுக்கு பிடிக்கலன்னு வைங்களேன், கெட் அவுட். எப்போ திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுவோம், கெட் அவுட்டுன்னு? எப்போ நமக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா அந்த ரூம் விட்டு வெளியே போவோம். நமக்கு ஒரு விஷயம் அங்கே நடக்குது, அது நமக்கு பிடிக்கலன்னா அதை விட்டு வெளியில் போன்னு சொல்லுவோம். அதே தானே ஆண்டவரும் கேட்குறாரு. அப்போ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு கடவுளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ புரியுதா? நீங்களும் நானும் தேவனை துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் ஒருவேளை தேவனுடைய பார்வையிலே தவறுகள் செய்கிறோமோ அவர்கள் இன்னும் அந்த தொடர்பை நீடித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் தேவனோடு உள்ள தொடர்பு கிடையாது. அந்த கனெக்ஷன் டிஃப்ரெண்ட் கனெக்ஷன். எனக்கு பிடித்த காரியத்தை நான் விடணும்.
இன்றைக்கி நம்ம பிடிச்ச காரியத்தை விடணுன்னா தான் உடனே சண்டை வந்துடுமே வீட்டில். அது அப்படியே விடணுமா? இல்லை, ஆண்களாக இருந்தால் காலர் போகும், பெண்களாக இருந்தால் காலமே போயிடும். அப்படி தானே? ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன். யோசிச்சு பாருங்கள். பிடிக்கலன்னா எப்படி இருக்கும்? ஒரு வீட்டில் நடக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, அல்லது ஒரு பெரிய குடும்பமே இருக்குது. ஒருத்தருக்கு பிடிக்கல, கணவனுக்கு ஒரு காரியம் பிடிக்கலன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? மனைவிக்கு அந்த வார்த்தை பிடிக்கலாம், எப்படி இருக்கும்? சொல்லுங்கள் பாப்போம், எப்படி இருக்கும்? தம்பி நீ சொல்லுப்பா, ஏதோ முயற்சி பண்ணுற, பரவாயில்ல சொல்லு. எப்படி இருக்கும் வீடு? எப்படி இருக்கும்? ரெண்டாக போயிருமா வீடு? எப்படி இருக்கும்? ஏற்கனவே அங்கே ரெண்டாக இருந்த வீடை தான் ஒன்றாக மாற்றி தேவன் அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டினார். ஒரு விஷயத்தை பிடிக்கலன்னு சொன்ன உடனே அந்த இருவருக்கும் ஒரு வேறுபாடு வந்த உடனே அப்படி எப்படி இருக்கும்? மறுபடியும் பின்னலைக்கு போயிடும். அப்போ நம்மளால் நம்ம பலத்தை வச்சு முடிஞ்சு என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்ப்போம், இவர் எப்படியாவது பேச வச்சிடணும், இது எப்படியாவது பண்ணிடணும், மறுபடியும் காம்ப்ரமைஸ் ஆகணும், நம்ம ட்ரை பண்ணிவிட்டு எதுவுமே சக்ஸஸ் ஆகாத, வெற்றியை பார்க்க முடியாத இடத்துக்கு வந்த பிற்பாடு அந்த கொனையில் அந்த ஏரி, அந்த என்ன சொல்கிறது, இந்த இதான் ஒரு டேபிள் வைங்களேன், இதில் கார்னரில் ஓரத்தில் வந்த பிற்பாடு ஒரு முறை தேவனை நோக்கி பார்ப்போமா? எப்படி ஏமாத்திரம் நீங்களே நான் நம்ம ஆண்டவரை. கிறிஸ்துவோடு தொடர்ந்து தொடர்பை நம்ம வைக்கவில்லை என்பது நமக்கு நன்றாக தெரிந்திருந்தும் கூட அந்த பிரச்சனையின் விளிம்பில் நான் நிற்கும் போது அந்த தருணத்தில் நான் கூப்பிட்றேன், ஆண்டவரை இந்த ஒரு முறை. அது என்ன ஒரு முறைன்னு சொல்லி எத்தனை முறை அந்த ஒரு முறை சொல்லியிருப்போம் நம்ம. ஃபஸ்ட்டு என்ன இவ்வளோ தெளிவாக பயங்கரமாக அடிக்கிறீங்க? எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டு தானே வந்தேன், பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன், நானும் மனிதன் தானே. இல்லை சொல்லுவாங்களே, எனக்கும் வயிறு இருக்குதுங்க, எனக்கும் பசிங்க தானே அப்படின்ற மாதிரி இருக்குது. நிச்சயமாக தேவனோடு வைக்கின்ற அந்த உறவில் இன்னைக்கு நம்ம வைக்கிற பிழைவுகள் என்ன சொன்னால், அந்த ஒன்று பிரச்சனைக்கு வர்ற கேப் விட்டுடுறோம். நம்ம அப்படியே ஊடாரி உள்ளே வந்து என்னெல்லாமோ செஞ்சுட்டு போயிடறாங்க. பிரச்சனையின் உண்மையான ஒரு காரணம் என்னன்னு யோசிக்கும் போது, பிரச்சனை நம்மில் இல்லை, நம்முடைய இணைப்புல தான் அந்த பிரச்சனையே இருக்குது. நல்லா கவனிங்க, வைக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த கேங்க், அந்த ரவுண்டு தான் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் ஒருத்தர் சொல்லுவார், இந்த கூட்டத்திலேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியல அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், ஏன் உங்களால் முடியல அப்படின்னேன். இல்லை ஏதோ ஒன்று இழுக்குது அப்படின்னா. நான் சொன்னேன், எப்படிப்பா? நான் சொல்லிட்டேன், அது ஒரு நண்பர் தான், சரியா, ஒரு பெருசாக யோசிக்க வேண்டாம். என்னால் முடியலையா அப்படின்னா. நான் சொன்னேன், ஏன் உன்னால் முடியல? இல்லை அந்த நட்பு வட்டாரம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் சொன்னேன், நீ ரொம்ப சூழ்ந்து கொள்ளவில்லை, நீ தான் சூழ்ந்து நிற்கிறாங்க. ரோட்டில் நடந்து போகிறீங்க, உங்களுக்கு பிடிக்காத ஒரு மனம் நறுமணமாக வர வேண்டியது அது ஒரு மனமாக வந்துவிட்டது. என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இதுக்கு கூட பதில் சொல்லலைன்னா நான் எங்கே போட்டுப்போம் சொல்லுங்கள். ரோட்டில் நடந்து போகிறீங்க, உங்களுக்கு பிடிக்காத ஒருவேளை ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ஸ்மெல்லோ, இல்லை ரோட்டில் ஒரு அசிங்கமோ, ஏதோ ஒரு ஸ்மெல், ஒரு பேட் ஸ்மெல் வந்துடுது. எப்படி உங்களுடைய நடைகள் இருக்கும்? ஸ்பீடாக நடப்பீங்க. வேறு மூக்கை கவர் பண்ணிக்குவோம், பொத்திக்குவோம், ரைட்டு. வேறு ஐயோ சீ என்ற வார்த்தைகள் எல்லாம் வெளியே வரும். வேற என்ன? இங்கே எதோ சொன்னீங்களே, திரும்பி கூட பார்க்க மாட்டோம். வேற அழகா, சூப்பர் பாயிண்ட். நான் பிரசங்க ரெடி பண்ணாமல் வந்திருக்கலாம், அழகா இருக்கு பாயிண்ட். வேற என்ன பண்ணுவீங்க? இந்த நாளே போதும், 4 மணி நேரம் பேசுறதுக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னார்? ஸ்பீடாக போயிடுவீங்களாம். அதாவது பிடிக்காத விஷயம் அங்கே ஸ்மெல் வந்தாலே ஓடிடுவீங்க. அதாவது நடக்க மாட்டீங்க. நடந்து கொண்டிருந்த நாம், எனக்கு பிடிக்காத ஒரு செயல், ஒரு ஸ்மெல் அங்கே வந்துட்டுன்னு சொன்னோன்னா, அந்த வாசனையை கேட்டு அந்த வாசனையை நுகர முடியாத ஒரு தன்மை வரும்பொழுது நான் அங்கே நடந்து கொண்டிருந்தனால் ஓடுகிறேன். பதில் நம்மக்கிட்டே இருக்குது நம்ம வாழ்க்கையில். ரெண்டாவது, நீங்கள் என்னமோ சொன்னீங்களே, ஓகே, மூக்கை பொத்திக்கும், இப்படி என்னடா ஸ்மெல் இப்படி தாங்க முடியல. அது வரைக்கும் நல்லா தான் இருக்கும், அப்புறம் திடீர்னு சிங்சான் மாதிரி ஆயிடுவாங்க எல்லாரும், அப்படி தானே? ஏன்னா நம்மளால சகிக்க முடியாது, அந்த சத்தம் அப்படியே மாறிடும். 2, 3வது, ஐயையோ சி என்ன இது சத்தம். அப்போ நம்மளுடைய நாவில் நல்ல வார்த்தை, நல்ல அழகாக பேசிகிட்டு இருப்போம், அப்போ அந்நிய பாஷை கூட வரும் சில நேரத்தில். படுவாவி பையன் எவன் இதை கொட்டி வச்சுட்டு போனானு, இதை பண்ண, அந்த மனுஷன் எதனால் கொட்டினா, யார் கொட்டினா, எதுவுமே நமக்கு தெரியாது. குட்டி பிள்ளை கொட்டிச்சா, பெரியவங்க கொட்டினாங்களா, ஒன்றும் தெரியும். ஆனால் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? இந்த வார்த்தையை பயன்படுத்தணும். 4வது ஒரு பதில் சொன்னீங்களே, திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இந்த 4 ஃபார்முலாவை ஒரு நாளாவது நம்ம இயேசுவுக்காக நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோமா? ஒரு நாளாவது சாத்தான் எனக்கு இப்படிப்பட்ட இடர்கள் கொடுக்கும்போது ஒரு நாளாவது நான் அனுபவித்து பார்த்தேனா? இல்லையே.
அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம்? உங்களை யோசிக்க தான் நான் சொல்கிறேன். இன்னும் நம்ம சாத்தானோடு சாதகமாக இருந்துக்கிட்டு அந்த சர்வ வல்லவரை சரித்து கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. பிரச்சனை நம்ம இடத்துல இல்லை, நாம் வைத்திருக்கக்கூடிய இணைப்பில் தான் பிரச்சனை. நான் பொதுவாக நினைப்பது, எல்லாம் அப்படியே போகும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லா விஷயமும் அப்படியே ஒன்றும் போயிடாது. நினையாத நேரத்தில் நினச்சி பார்க்குற மாதிரி பிரச்சனை வரும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நினையாத நேரத்தில் நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளும் உண்டு. நினைத்து பார்ப்பேனோ என்று கவலையோடு இருந்தாலும் தேவனோடு இணைப்பில் இருந்தீன்னு சொன்னீங்களா, நினைக்காத அளவுக்கு ஆண்டவர் வச்சிருவார். ஆமென். இந்த ஒரு விசுவாசத்தின் தொடர்பு என்றைக்கு நம்மளுடைய இருதயத்தில் எழும்புகிறதோ அன்று என் உறவு தேவனுக்குள்ளே இருக்கும். அப்போ உறவின் உயிர் கண்டிப்பாக நீடித்திருக்கும் என்பதை ஒரு நாளும் நீங்கள் மறக்கக்கூடாது. இல்லைன்னு சொல்லிட்டு ரமையர் சொல்கிறாங்க, டிசைர் ஆஃப் ஏஜஸ் என்ற புத்தகத்தில், கிறிஸ்துவோடு உள்ள தொடர்பானது தொடர்ந்து இல்லாமல் இருந்தால் அவன் ஆத்துமா ஆவிக்குரிய நலனை பெற முடியாது. அகைன் அவங்க மறுபடியும் என்ன சொல்கிறாங்க, அந்த கம்யூனிகேஷன், அதாவது அந்த தொடர்பு, அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அவசியம்ன்றாங்க. பாஸ்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பாஸ்டர் நாங்களும் சொல்கிறோம், ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப அவசியம்தான். அப்படி தானே? நான் சொல்கிற அந்த வார்த்தை, அந்த டைலாக்கை ஒன்று கூட மாற்றுறதில்ல. நீங்கள் எனக்கு புரியுது பாஸ்டர், அந்த ரிலேஷன்ஷிப் தான் பாஸ்டர் அவசியம். நான் சொல்கிற ரிலேஷன்ஷிப் வேறு, நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கிற ரிலேஷன்ஷிப்பும் வேறு, நீங்கள் நினைக்கிற உறவுகளும் வேறு. பைபிள் அப்போயே சொல்லியிருச்சது, ஆண்டவர் அப்போ எழுதி வச்சிட்டாரு. நம்ம நினைக்கிறது அவர் நினைக்க மாட்டார். அவர் நினைக்கிற மாதிரி நம்மளால் ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்க்க முடியாது. எல்லாம் தேவத்திட்டத்தின்படி போகுது, ரொம்ப சந்தோஷம். அப்படியா? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளால் செய்ய முடியும். இல்லை, என்னுடைய பலத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது. வசனம் என்ன சொல்லுது பிலிப்பியரில்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னுடைய கிறிஸ்துவினாலேன்னு சொல்லப்படலை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒவ்வொரு நிமிடமும் நாம் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டிய பாடம் தான் இன்றைக்கு தெய்வீக ஆராதனை ஆண்டு நமக்கும் எச்சரிக்கிற ஒரு விஷயம். ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாது, என்கிட்ட அந்த உறவை வச்சுக்கோ. நம்ம உறவை வைக்கிறதுக்குள்ள படுற பாடு இருக்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த உறவுகள் வைக்கிறோம் இல்லை? ஆனால் நல்ல உறவு வைக்கணும்னு ஆசைப்பட்டு தேவனோடு இருக்கிற ஜபத்தில் உறவுகள் வைக்கிறவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்களேன், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க படுற கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா? அட என்ன ஒரு கஷ்டம், ரொம்ப கடினம்தான். ஆனால் உறவை துண்டிக்காமல் போனால் மட்டும்தான் போகும். நம்ம நிறைய நேரத்தில் ஹைவே ரோடு இருக்குது, ஒரு வண்டி வாகனம் அடிபட்டு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த வண்டியை இழுக்கிறதுக்கு இன்னொரு வண்டி வரும், பார்த்துருக்கீங்களா? அது அந்த நல்லா ஓடுற வண்டிக்கு பின்னாடி ஒரு கயிறை இழுத்து ஆக்சிடெண்ட் ஆகி கடந்த விபத்துக்குள்ளே இருந்த வண்டியை ஒரு கயிறை கட்டி இழுத்துட்டு போவாங்க. அந்த கயிறு ஒரு வேளை அத்திருச்சுன்னா என்ன ஆகும்? ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆன வண்டி மறுபடியும் என்ன செஞ்சிடும்? ஆக்சிடென்ட் ஆயிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? விழுந்துடும். அப்போ அந்த கயிறை, ஒரு சின்ன கயிறாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக கட்டி வச்சுட்டு முன்னாடி இருக்கிற கயிறு எடுத்துகிட்டே போகும். இன்றைக்கி நம்ம அடிப்பட்டு கிடந்த பின்னாடி இருக்கிற வண்டியை போல் இருக்கிறோம். முன்னாடி போகிற வண்டி யார்? கிறிஸ்து. நம்ம மறக்கிறோம். நம்ம வரும்போது நல்ல புது வண்டியாக தானே வந்தோம். அந்த ஹைவேல ரோட்டில் ஓடும்போது நல்லா தானே வந்தேன். வீட்டில் விட்டு ஜோம், ஆண்டவரே என்னுடைய பிரயாணத்தில் உடைய கிருபை இருக்கட்டும். ஒரு வசனம் உண்டு இல்லை பைபிளில், அழகாக நம்ம சொல்லுவோம். எல்லாத்துக்கும் அந்த வசனத்தை சொல்லுவோம். பிரயாணம் எடுத்தாலே உங்கள் சமூகம் எனக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் சொல்லிட்டு அப்படி 120, 140, 150 போயிட்டு டம்முன்னு ஒரு சத்தம் கேட்டதுக்கப்புறம் 108 போயிட்டு இருக்கிறோமோ? ஆரம்பத்தில் நம்மளுடைய தொடர்பு சரியாகத்தான் இருக்குது. ஆனால் பைபிள் அதுன்னு சொல்லுது, ஆதியில் இருந்த அன்பை விட்டாயே அப்படின்லாம் பைபிள் அதுக்கு தான் நம்மளை கேட்குதோ. எனக்கெல்லாம் இப்போ தான் நிறைய புரிய வருதுங்க, இப்போ தான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன் நானும். அப்போ கிறிஸ்துவில் உறவு ஒருவன் நிலைத்திருந்தான் என்று சொன்னால் அந்த உறவுக்குள் அவர் வரும்பொழுது என்னால் கனி கொடுக்க முடியும். அதுதான் பைபிள் சொல்லி கொடுக்குற அழகான பாடம், சிம்பிளான லெசன். நான் தேவனை பிடிக்கணும், தேவன் என்னை பிடிக்கணும், முடிஞ்சு. ஆனால் இங்கே இருக்கிற தேவன், இங்கே இருக்கிற நான் இப்படி சேர்றதுக்கு தான் கஷ்டமாக இருக்குது நமக்கு. இங்கே தான் இருக்கிறாரு, நானும் இங்கே தான் இருக்கிறேன். எட்டி பார்த்துக்குறோம். எப்படி சனிக்கிழமை வந்துச்சு அப்படி எட்டி பார்ப்போம். அம்மா ப்ரே பண்ண கூப்பிட்றாங்க அப்படி எட்டி பார்ப்போம். ஜோம் பண்ணணும் அப்படின்னு எட்டி பார்ப்போம். யூத் மீட்டிங்கா அப்படின்னு எட்டி பார்க்குறோம். ஏதோ ரிவைவல் மீட்டிங்கா எட்டி பார்க்குறோம். இப்படி எல்லா விதமான காரியம் வரும்போது எட்டி பார்க்குறோம். ஆனால் நெருங்கி வருவது கிடையாது.
இவ்வளோதாங்க டிஸ்டன்ஸு. கொஞ்சம் கஷ்டம். இடையில எல்லாம் போவோம். சாத்தான் வருவான், திரைப்படம் வரும், பிரச்சனைகள் வரும், சண்டைகள் வரும், எதிர்பார்க்காத என்னெல்லாம் உங்கள் காரியம் இருக்கோ எல்லாம் இடையில தான் வரும். தவறான நட்பு வரும், எல்லாம் உள்ள தான் வரும். அந்த இடையில வரும்போது நீ விட்டுரு, அவனை விட்டுரு, அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் போகணும். ஒரு பைபாஸ் ரோடை கிராஸ் பண்ணும்போது, அகைன் பக்கத்துலேயே பைபாஸ் இருக்குன்னா நல்ல உதாரணம் கிடைக்குது எனக்கும். இந்த ரோட்லேருந்து அந்த பக்கம் போகணுன்னு என்ன பண்ணுறோம், 2 பக்கம் எட்டி பார்க்குறோம். ஏன் எட்டி பார்க்குறோம்? எட்டி பார்க்காம ஒரு நாள் போய் பாருங்களேன் யாராவது. நான் உங்களை ஹாஸ்பிட்டல் எட்டி பார்க்க வேண்டியிருக்கோம், அப்படி தானே? அப்போ என்ன அர்த்தம்? கவனமாக என்னுடைய சரீரத்துக்கு எந்த விதமான பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக நான் மிகவும் துல்லியமாக வாகனம் வருகிறதா வரலையா, வருகிறதா வரலையா, வருகிறதா வரலையா என்று சொல்லி யோசித்து யோசித்து நின்று என்னுடைய தீர்மானத்தை முடிவு செய்த பிற்பாடு என்னுடைய காலை நான் முதலடி வைக்கிறேன். எதற்காக? அந்த பக்கம் நான் செல்ல வேண்டும் என்பதற்காக. அப்போ இவ்வளவு தெளிவாக தீர்மானம் பண்ணிட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நான் அப்படி கரெக்டாக வைக்கும்போது ஒரு கார்காரன் சல்லுன்னு வந்தால் எப்படி இருக்கும்? உடனே அந்த இன்னொரு நீங்கள் முதல் காலை வச்சவங்க 2வது காலை வச்சுட்டு முன்னோக்கி போவீங்களா? அப்படியே படுபாவி போகிறான் பாரு அப்படின்னு ஒரு டைலாக் அடிச்சுட்டு பின்னாடி போவோம். அப்போ என்ன தெரிகிறது? நான் அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் செல்லும் போது எனக்கு இடையாக சில விஷயங்கள் வருகிறது, அது என்னை தாக்கிவிடும் என்று நமக்கு தெரிந்து மிகவும் தெளிவாக இந்த அழகான மூளையை பயன்படுத்தி என்ன செய்கிறோம்? பின்னாடியே நின்றுக்குவோம். அந்த கார் போனதுக்கப்புறம் வருவோன்னு நினைக்கிறோமா நினைக்கலையா? ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய காரியத்தை பயன்படுத்துகிற நீங்களும் நானும் என் வாழ்க்கையில் ஒரு உபத்திரவங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது அதை கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த மூளை எங்கே போச்சு? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இன்னும் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாரும் குற்றத்திற்காக அல்ல, என்னையே அப்படி இந்த பிரசங்கம் எழுப்பி விட்டது. எப்போ இருந்து மட்டும் கேட்டுறாதீங்க, இந்த நொடியிலிருந்து என்னை எழுப்பி கொண்டிருக்கிறது இந்த பிரசங்கம். ஆமேன். அது கடவுளுக்கும் எனக்கும் உள்ளது தெரியும். வேணா பாதி என் மனைவிக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். எவ்வளவு நேரம் இந்த பிரசங்கத்துக்கு உட்கார்ந்தாரு, எவ்வளவு நேரம் இதை படித்தார், இந்த புத்தகம் எப்போ கையில் கிடச்சிது, இதுலேருந்து என்ன கருத்து படித்தாருன்னு ஒருவேளை அவங்களுக்கு தெரியும் கொஞ்சம். ஆனால் 100% என் ஆண்டவருக்கு மட்டுமே தெரியும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் தெரியுமா? தேவன் மீது வைக்கிற உறவு ரொம்ப கவனமாக இருக்கணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்களேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அழகான ஒரு வசனம், ரொம்ப அழகாக சொல்லுது. ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 10. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால், வசனம் அழகாக ஆரம்பிக்கும் போதே சொல்லுது, மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்தாயும். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் வச்சுக்கிடுவோம், ஒருவேளை உங்களுடைய சரீரம் பாவத்தின் மூலமாக நீங்க செஞ்ச தப்புனால ஒருவேளை மரணத்தை கூட எட்டி பார்க்குதுனாலும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கிறது. எவ்வளவு ஒரு அழகான வசனம் தெரியுமா? கிறிஸ்து நமக்குள் இருந்தால் உடல் பாவத்தால் மரணத்துக்குட்பட்டிருந்தாலும் ஆவி நாம் தேவனால் கொண்டு கொள்ளப்பட்ட நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கிறதா. ஆண்டவர் இருக்கிறாருங்கிறாரு. ஒருவேளை என் உடம்பு பாவத்தினால இந்த உடம்பு ஏதோ தப்பு செஞ்சிச்சுன்னு வைங்களேன், கிறிஸ்து உள்ள இருக்கிறாரா. ஏன் தெரியுமா? இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாவம் செய்த அந்த சரீரத்தை மீட்டெடுப்பதற்காக உள்ளே இருக்கிறான். அப்போது தொடர்ந்து நம்ம அந்த பாவத்தை செஞ்சுட்டே இருந்தோம்னு வைங்களேன், உள்ளே இருக்கிற அந்த ஆண்டவர் போயிடுவார். போனதுக்கப்புறம் ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவேன்னு எத்தனை டைலாக் அடித்தாலும் திரும்பி ஒரு நிமிஷம் பார்க்க மாட்டார். கடைசி 3வதாக விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசம் என்ற ஒரு காரியத்தை யோசிக்கும் போது உறவு ரிலேஷன்ஷிப்பில் நம்பிக்கை அவசியமா இல்லையா? என்ன பாஸ்டமா? உறவில் என்ன அவசியம்? நம்பிக்கை அவசியம். அவசியமா? ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எது அவசியம்? நிறைய இருக்குது. அதில் முக்கியமான என்னது இதுவியா? என்ன அவசியம்? தேவனோட ஒரு தொடர்பு வச்சுருக்கீங்கன்னா என்ன அவசியம்? தேவன் மீது நீ வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை அவசியம். கரெக்டு தானே? நான் சொல்கிறது சரி தானே? தமிழில் பேசிகிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். புரியுதா? எஸ். குட் மார்னிங், ஹாப்பி சாபத். ரைட். யோசிங்க, அந்த விசுவாசம் என்பது எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பில் அவசியம். ஃபெய்த் அண்ட் பிலீவ் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். யோசிச்சு பாருங்கள், அந்த விசுவாசமானது ஏதோ ஒரு சட்டத்தின் அடிப்படையில் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் விசுவாசிக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற முறையில் அது கொண்டு வரல. எல்லாமே அன்பின் அடிப்படையிலேயே தான் கொண்டு வந்திருக்கு.
நம்ம நினைக்கிறோம் என்னை ஆண்டவர் தேட வச்சாரு, அது ஏதோ யாரோ ஒன்று தள்ளிச்சு, ஏதோ ஒன்று, எதுவும் தள்ளலை, யாரோலாம் ஒன்றும் தள்ளலை. ஆவியானவர் உங்களுக்குள்ளே பேசின செயலை நீங்கள் முடிவெடுத்து செய்தீர்கள். பவர் ஆஃப் சாய்ஸ் என்ற வார்த்தையை நம்ம எங்கே கேட்டிருக்கோம்? தெரிந்தெடுக்கும் உரிமை. இந்த வார்த்தை எங்கே கேட்டிருக்கோம்? ஃபஸ்ட்டு எங்கே கேட்குறோம்? பைபிளில் ஏதேன் தோட்டத்தில் நம்ம கேட்குறோம். அங்கே ஒரு மரத்தை நடுவில் வச்சுட்டு ஆண்டவர் என்ன சொன்னார்? தோட்டத்தில் உள்ள அனைத்து மரத்தையும் நீ என்ன செஞ்சலாம், எவ்வளோ மணி நேரம் வேணாலும் உட்கார்ந்து சாப்பிடியா, நடுவில் உள்ள மரத்தை மட்டும் தொற்றாதையான்ட்டு போனார். நம்ம ஆள், நம்ம அப்பா, மூத்த தகப்பன், அப்படி தானே ஃபஸ்ட்டு ஃபாதர்னு சொல்லிக்கிடுவோமே. ஃபாதர் ஆஃப் ஃபெய்த்ன்றது வேற, ஃபஸ்ட்டு ஃபாதர் இந்த உலகத்தில் முதல் தகப்பன் என்று சொன்னால், முதல் மனிதன் என்று சொன்னால் ஆதாம். உலகமே ஏற்றுக்கொள்கிறது இன்னைக்கு. அந்த மனுஷன் என்ன பண்ணார்? சாப்பிடலை. அவங்களோடு இருந்த மனைவி முதலாவது சாப்பிட்டாங்க, பிற்பாடு அந்த பழத்தை அப்படி ஆதாமுக்கு கொடுத்தாங்க, 2 பேரும் சாப்பிட்டாங்க, ஈக்குவல். அப்போ என்ன அர்த்தம்? 2 பேரும் சாப்பிட்டாங்கன்னா முதல் மனிதர்கள் சாப்பிட்டாங்க, அவ்வளோதான் கணக்கு. இதில் ஏவாளால் தான் வந்துச்சு, அவங்களால வந்துச்சு, நம்ம பிரிக்க முடியாது. சாப்பிட்டாச்சு, முதல் மனிதர்கள் சாப்பிட்டாங்க, ஃபஸ்ட்டு பெற்றோர் சாப்பிட்டாச்சு. இந்த சாப்பிட்டுட்டாங்க, தெரிந்தெடுக்கிற உரிமையை அவங்க இழந்துட்டாங்க. ஆமாவா இல்லையா? மிஸ் பண்ணிட்டாங்க, வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, அங்கே தான் ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தாரு, மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த சரித்திரத்தில் உள்ளே வரும்பொழுது ஆபிரகாம் காலங்கள், யாக்கோபு காலங்கள், இப்படி யோசேப்பு, எல்லாத்தையும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அங்கே விட்டாங்களா? அங்கேயும் ஒவ்வொருத்தரும் ஒரு வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்றைக்கி நம்மளும் அன்னைக்கு அப்பா செஞ்ச தப்பு இன்றைக்கி பையனாக இருக்க வேண்டிய நானும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். உறவுக்குள் விசுவாச குறைபாடு வந்துருச்சு அப்படின்னா நானும் விட்டு கொண்டு தான் இருக்கிறேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்களேன், கொஞ்சம் வேகமாக போவோம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Galatians chapter 2 verse 20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அப்பா, இவ்வளோ அழகான வசனம் பாருங்க. ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எனக்காக ஒருத்தர் இறந்து போனாரியா, அந்த மனுஷனுக்குள் காணப்பட்ட அந்த விசுவாசம் எனக்குள் இன்னைக்கு எழும்பி நிற்கிறது. அதன் மூலமாக நான் பிழைச்சிருக்கிறேன். நான் ஒன்றும் காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு வாக்கிங் போய் 8 மணி ஆனால் கரெக்டாக ஒரு ஜூஸ் அடிச்சுட்டு 9:30 கரெக்டாக 4 இட்லி பிச்சு போட்டு என் உடம்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு சாயங்காலம் ஆனால் ஜிம்முக்கு போய் அப்படி பயங்கரமாக அப்படி ஒன்று நம்ம ஒன்றும் பிழைச்சிருக்கலை. தேவன் எனக்குள் இருப்பதினால் நான் பிழைத்திருக்கிறேன். இதை இங்கே உட்காந்துருக்கவங்கிட்ட சொன்னால் தான் கொஞ்சம் விளங்கும். இதே வசனத்தை இதே ஒரு இதில் இப்படி இல்லைங்க நீங்கள்லாம் பிழைச்சிடலன்னு போய் வெளியில் சொன்னால் என்னை கிறுக்கேன்னு சொல்லுவாங்க. யார் அந்த மனுஷன் பைத்தியக்காரன் மாதிரி இல்லை, பைத்தியக்காரனாக தான் பேசுகிறான் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு புரியாது. ஆனால் இன்னைக்கு நிலைமை எப்படி மாறிடுச்சுன்னா, அனைத்தும் புரிந்தும் அனைத்தையும் புரிந்து கொள்ளும் பக்குவம் இருந்தும் எல்லாவற்றையும் எல்லா ஞானத்தையும் கொடுத்திருக்கக்கூடிய நம்மளே புரிஞ்சிக்காத மாதிரி இருக்கிறோம். அதான் ஒரு வருத்தமான ஒரு செயலாக ஆண்டவர் நினைக்கிறேன். கொலோசியர் 2:6 வாசிங்களா ஒரு முறை. Galatians chapter 2 verse 6. Chapter 2 verse 6. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள், நல்லா கவனிச்சுங்க, அவருக்குள் வேர் கொண்டபடியானால் அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு, அவருக்குள் தான் மறுபடியும் வருது. அங்கே நான் ஒன்றுமே கிடையாது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. மீண்டும் எச்சரிக்கிறது, அவருக்குள்ள, நான் அவருக்குள்ள, இன்சைடு. ஸ்டெப்ஸ் கிரைஸ்டில் மறுபடியும் அந்த புத்தகத்தில் எழுதும்போது, அந்த புத்தகத்தில் போட்டிருக்கு அழகாக. இந்த புத்தகம் நல்லா இருக்குது, நிறைய பேர் கொடுத்து நினைக்கிறேன். தனிப்பட்ட எழுப்புதலுக்கான படிகள். அப்பப்போ புக் வியாபாரம் பண்ணுவேன், நீங்கள் கவனிச்சுக்கிட்டோம் சரியா? புக்கு வியாபாரம் பண்ணும்போது படிச்சுருங்க. அதான் தனிப்பட்ட எழுப்புதலுக்கான படிகள் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் பால் எடிசன் அவர்கள் எழுதியிருக்கிறாரு. நல்ல அழகான ஒரு புத்தகம். கிறிஸ்துவோடு நிலைத்திருப்பது என்பது அவருடைய சித்தத்திற்கு முழுமையாக உட்படுத்துதல். அப்பொழுது அவருடைய வாழ்க்கை நம்முள் வெளிப்படும். நான் அப்படி ஒப்படைக்கிறது ஃபுல்லாக என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலேருந்து நான் கொடுக்கணும். தேவனோடு தொடர்பு வச்ச 2 பேர் என்ன ஆனாங்க, தேவனோடு தொடர்பு வச்சு இழந்தவர்கள் என்ன ஆனாங்கன்னு பார்த்துட்டு ரத்தின சுருக்கமாக நான் முடிச்சிடுறேன்.
1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் பார்க்கும்போது ஒரு முக்கியமான நபர் அங்கே வர்றாரு. யார் வர்றாரு? 1 சாமுவேல், 1 சாமுவேல் சாப்டர் 13 verse 14. அதில் ஒரு பர்சன் வராரு. யார் வராரு? சொல்ல 1 சாமுவேல் சொன்ன உடனே ஒரு ஆள் பேரை சொல்ல வேண்டாமா நீங்கள் என்னத்துக்கு? யார் வரா? டேவிட் வராரு, தாவீது வராரு. என்ன சொல்றாரு? சாமுவேல் வந்தாரு, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ அந்த இடத்துல யார் வராருன்னு பார்ப்போம். 1 சாமுவேல் 13:14 வாசிங்க. ஆ யாரை கட்டளையிட்டார்? அப்போ போதும், இது போதும், இதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் யார் இருதயத்துக்கு ஏற்ற மகன் என்ற வார்த்தை வருது. யார் அப்போ? கண்டிப்பாக தாவீது. தானியலா? நான் தானியல் தான் முதல்ல நினச்சேன் படிச்சுட்டு இருக்கும்போது. ஏட்டா தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனாக இருக்கான். சரி, அவர் தவறு செஞ்சாரா? கண்டிப்பாக செஞ்சார். கேள்வி என்னென்னா, கேள்வி மறந்துட வேண்டாம். தேவனோடு தொடர்பு வைத்த முதல் நபர், 2 நபரை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பர்சன் தாவீது. தவறு செஞ்சாரா? தாவீது செய்தார். விழுந்து போனாரா? விழுந்தார். ஆனால் உறவை விட்டாரா? அங்கே தான் பாயிண்டே இருக்குது நமக்கு பிரசங்கத்தில். தவறு செஞ்சாரு, விழுந்து போனாரு, ஆனால் தேவன் மீது வைத்திருந்த உறவை அவர் விடலை. சங்கீதம் 63:1 வாசிக்கும் போது, தேவனே நீர் என் தேவன், உம்மை நான் என்ன செய்கிறேன்? தேடுகிறேன் அப்படின்னார். இன்றைக்கு நம்ம ஒருவேளை விழுந்து போகலாம், தவறு செய்யலாம், பாவத்தில் உட்படலாம். ஆனாலும் என்னுடைய தொடர்பானது விட்டுவிடாதபடிக்கு இருந்தது என்று சொன்னால் மட்டுமே நான் வெற்றியை பார்க்க முடியும். அந்த ஆசீர்வாதம் என்ன கிடைச்சது தாவீதுக்கு? அந்த உறவு வச்சனால இஸ் பிகேம் ஹூ? எப்படி ஆனார்? அதுக்கப்புறம் என்ன ஆனார்? ராஜாவாக மாறினார். 2வது நபர் யாருன்னு பார்ப்போம். ஜோசப். 2வது நபர் ஜோசப். இங்கே சொல்கிறேன் சரியா? ஜெனிசிஸ் சாப்டர் 39:9, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோசேப்பை பற்றி நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 39:9 இந்த வசனம் ரொம்ப அழகான வசனம். அடிக்கடி நான் யூத் கிளாஸில் நம்மலாம் பயன்படுத்துகிற ஒரு வசனம் இல்லை? வாசிங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீர் அவருடைய மனைவியாய் இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. யார் யாரிடம் கூறினது? ஒன் மார்க் கொஸ்டின். டு whom? போர்த்திப்பாளுடைய மனைவி இடத்தில் யோசேப்பு கூறினது என்று நாம் நினைக்கிறோம். அதுதான் உண்மை. சரியா? அதுதான் உண்மை. எப்படி சொல்கிறாரு? இந்த வீட்டில், இந்த ராஜ்யத்தில், இந்த ஏரியாவில் உன்னை தவிர நான் எதை வேணாலும் ஆட்சி செய்யலாம், எதை வேணாலும் சொல்லலாம். ஒருத்தன் வானா வருவான், போனா போவான். போட்டிருக்கா? அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. நீ இப்படி பண்ணுறது என்னன்னு அந்த ஒரு ஸ்திரீ கிட்ட யோசிப்பு கேட்குறாரு. சொல்லி முடிச்சுட்டு அடுத்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமாக இருக்கும். கண்டு ஓடினான் என்றெல்லாம் வார்த்தையை பார்க்குறோம். ஓடினான் என்றெல்லாம் பார்க்குறோம். இப்போ யோசிங்க, இதை செஞ்சார். இப்போ இவருக்கும் மறுபடியும் வரேன். இவர் பாவம் செய்தாரா? ஃபஸ்ட்டு கேள்விக்கே உஷாராயிட்டீங்க தானே? சரி, இவர் தனிமையில் இருந்தாரா? நம்ம தனிமையில் இருக்கிறோமா? இருக்கிறோம். இவருக்கு சோதனை வந்ததா? நமக்கு சோதனை வருதா? வந்தது. இவர் சிறைச்சாலையில் இருக்கிறாரா? ஆமாம், பெரிய சிறைச்சாலையில் இருந்தார். நம்ம சிறைச்சாலையில் இருக்கிறோமா? மட்டும் சொல்லி பாருங்க, எல்லா பேரண்ட்ஸும் உங்களை தான் பார்க்குறாங்க. ரைட்டா? இல்லை. ஆனால் தேவனோடு தொடர்போடு என்ன செய்யல இவர் விடவே இல்லை. அங்கே தான் அடுத்த பாயிண்ட் இருக்குது. இங்கே பாருங்க, அப்படி பைபிள் படிக்கும்போது எனக்கு சின்ன வயசில் இருக்கும்போது, இப்போ நான் உங்களை மாதிரி நான் இருந்துட்டு இருக்கும்போது, அப்படின்னா வயசை சொல்ல வரல, கீழே அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பாஸ்ட் வந்து இப்படி தான், பட்டியா புட்டி பைபிளை பட்டி பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனுஷனுக்கு எப்படி இதெல்லாம் புரியுது, என்னத்தை பேசுகிறேன், இப்படி தான் நினச்சேன். ஆனால் அதே வந்து பட்டியா புட்டி அப்படின்னு பிடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது, அட்டா பைபிள் எப்படியெல்லாம் மனுஷனை மாற்றுது தெரியுமா? அதுதான் சொல்கிறேன். அந்த உறவு ஸ்டார்டிங்கே தான். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஆண்டர்கிட்ட வைக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், வேதம் வாசிக்கிறதையும் ஜெபம் பண்ணுறதும் 2 தான். நம்ம வந்த உடனே இன்றைக்கி வேதத்தை எப்படி வாசிக்க வேண்டும், வேதம் வாசிக்கிறனால என்ன ஆசீர்வாதம், ஜெபம் பண்ணுறனால என்ன ஆசீர்வாதம் பிரசங்கம் பண்ணி தான் உங்களுக்கு என்ன மனுஷன் வழக்கம் போல் என்ன தேர்த்துக்கிட்டு அப்படி தோணி இருக்கலாம் தான் சொல்கிறேன். தோணுதுன்னு நான் சொல்ல வரல, ரைட்டா? ஆனால் இந்த மாதிரிலாம் வேறு விதத்தில் யோசிக்கும் போது எப்படி இருக்குது? ஏதோ கனிங்கிறாரு, தொடர்புங்கிறாரு, அத்துட்டா உயிர் போயிருங்கிறாரு. உயிர் போயிருமா என்னன்னு கவனிப்போம். எப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? நம்ம உயிரை நம்ம பாதுகாக்கணுன்றக்காக
நீ செத்து போயிடுவ அப்படின்னு எப்படி எப்படி என்னப்பா செத்து போயிடுவேங்கிற? இல்லை பைபிள் ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு. எப்படி நான் உங்கள் மூலயமா அப்படி பேசுகிறேன் பார்த்தீங்களா? ஆண்டவர் எப்படி இல்லாமோ உணர்த்த தான் செய்கிறாரு. ஆனாலும் விழித்திருக்குவது நம்மளுடைய கடமை. தனிமையில் இருந்தால், சோதனை இருந்தது, சிறைச்சாலை இருந்தால், ஆனாலும் தேவனோடு இருந்து தொடர்பு விடலை. சரி, இந்த ஜோசப்புக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன? என்ன ஆசீர்வாதம் கிடைச்சது? சிறையில் இருந்து ஒரு அறையில் இருந்த மனிதன் ஒரு அறை கூட பார்க்காம இருந்துட்டாரா? ஒரு அறை கூட விட்டு விடவில்லை. அனைத்து அறைகளுக்கும் அதிகாரியா இருந்தான். அரண்மனைக்கு போனான். நீங்க ஆண்டவரை நம்பி நம்ம என்னைக்கு வர்றோமோ அன்றைக்கு ஒரு அறையில் இருக்கிற நாம் எங்க அரண்மனைக்கே நம்ம செல்வதற்கு வாய்ப்புண்டு. ஆமேன். அந்த விசுவாசம் நமக்குள் எழும்பும் போது மட்டும்தான் ஆண்டவர் மீது வைத்த அந்த உறவு நம்ம விட்டு நீங்காது என்று பார்க்கிறோம். 2 நபர் பார்த்து முடிச்சிடும். ஃபர்ஸ்ட் உறவு வச்சவங்க, அவங்களோட பிளெஸிங்ஸ், அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகளும் பார்த்தோம். கான்சிக்வேஷன்ஸா, அது ஒரு இங்கிலீஷ் வார்த்தை ஒன்று கண்டுபிடிச்சிருங்க. 2வது, தேவனோடு உறவு வைக்காம இழந்ததினாலும் அவர்களுக்கு ஏற்பட்ட சாபம் அல்லது இழப்பு என்ன? முதல் நபர் சவுல் ராஜாவை பார்க்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23. 1 சாமுவேல் சாப்டர் 15 verse 23. பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களுக்கு சரியா இருக்கிறது. அங்க கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கு, நான் சொல்றேன் புரிதலுக்காக. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால், நீ பிரசங்கத்தை புறக்கணித்தபடியினால், நீ ஜெப கூட்டத்தை ஒதுக்கினபடியினால், நீ காலை தியானத்தை ஒதுக்கினபடியினால், நீ 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 புறக்கணித்தபடியினால் நம்மள சொல்லுது. இன்னைக்கு நாம் ஒருவேளை இந்த காரியத்தெல்லாம் புறக்கணித்தபடியினால், வாசிங்களேன், முடிச்சிருங்களேன். அவர் உன்னை உயிரோடு இராதபடிக்கு. இன்னைக்கு ராஜான்னு எனக்கு உயிர் கொடுத்ததான் பெரிய ராஜா. நான்லாம் இன்னைக்கு நான் ராஜா. சபையை பார்க்கறனால நான் ராஜா கிடையாதுங்க. நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன், நான் பெரிய ராஜா இன்னைக்கு. ரைட்டா? அப்போ சொல்றாரு, ஒருவேளை நீ இதை புறக்கணித்தபடியினால், என்ன சொல்றாரு அடுத்த வார்த்தை? புறக்கணித்து தள்ளனால என்ன செஞ்சது? அந்த ராஜா என்ற பதவியிலிருந்தும் அப்படி கிக் அவுட் சொல்லுவாங்கல்ல, இப்படியே பேசிட்டு ஒரு கிக் பண்ணி ஒன்று அவுட் பண்ணிடுவேன் அப்படின்லாம் பேசுவாங்க. அந்த பசங்களுக்குள்ளே பேசும்போது இந்த வார்த்தையெல்லாம் நான் பார்ப்பேன். கிக் அவுட் பண்ணிடுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? தமிழ் என்ன சொல்லுவாங்கப்பா? ஒரு உதச்சிருவேன். சம்டைம்ஸ் இது நடக்கும். இது வேடிக்கையாக ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நடக்கும். உதச்சி தள்ளிடுவார். சரி, இவருக்கு என்னெல்லாம் இருந்துச்சு? இந்த சவுல் ராஜாக்கு ஒரு ஆர்டன் மினிஸ்டர், அப்படி தானே, ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன். ரைட்? அவர் பதவி இருந்துச்சா? இருந்துச்சு. இவருக்கு சோதனை வந்துச்சு. இவர் பாவம் செய்தாரா? செய்தார். ஆனால் தொடர்பு என்ன பண்ணார்? அத்துப்பிட்டார். தொடர்பு இருந்துச்சு, அத்துட்டார். அதனால என்ன விளைவு வந்துச்சு? தேவனுடைய குரலை புறக்கணித்தான், மனிதர்களை பயந்தான், இறுதியில் சூனியக்காரியை தேடி போயிட்டான். அப்போ ரிலேஷன்ஷிப், உறவை விட்டுட்டோம் அப்படின்னா we are kick out. அவ்வளோதான், தூக்கி மிதிக்கப்படுவோம் சில நேரத்தில். 2வது கடைசியாக பார்ப்போம். இளப்பெண்ண ராஜ்யத்தை இழந்தான், சமாதானம் இருந்தது, கடைசியில் உயிரே போயிடுச்சு. ரைட்டா? கடைசி ஒரு நபர் நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில் முக்கியமான நபர் தான். உறவை இழந்ததினால் ஒரு நபர் யாராக இருக்கக்கூடும்? எப்பா, இன்னைக்கு தான் கேட்ட கேள்விக்கு சும்மா அடுத்த ஃப்ராக்சர் ஆஃப் த செகண்டில் வந்த பதில் தான் நினைக்கிறேன். யூதாஸ். வெரி குட், ஆமென், ரொம்ப சந்தோஷம். யூதாஸ். யோசிங்க, இந்த யூதாஸ் மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 14 16 வாசிக்க வேண்டாம். மேத்யூ சாப்டர் 26 verse 14 to 16 இதை பற்றி நம்ம படிக்கலாம். இவருக்கு இயேசுவோடு இருந்தாரா? இது மற்றவங்களை விட இதுதான் ஹைலைட்டான லெசன். ஏன்னா இயேசுவோடு இருந்திருக்கிறார், அற்புதங்களை பார்த்திருக்கிறார், சோதனைகள் வந்தது, பாவமும் வந்தது, ஆனால் உறவை அங்கதான் நம்ம விட்டுறோம். அந்த உறவு வந்தும் கூட நான் விடுகிறேன் என்று சொன்னார், நாம் இன்னும் தேவனை துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம். வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, சான்சஸ்லாம் சும்மா அள்ளி கொடுக்கப்படுது. ஒரு மாதம் இருக்கும், பல மாதம் இருக்கும். வெள்ளிக்கிழமை நான் பிரசங்கம் பண்ணேன், சனிக்கிழமை பிரின்சிபல் சார் பிரசங்கம் பண்ணாங்க. ஒரு விசை
இருவிசை அப்படின்னு பிரசங்கம் ஞாபகம் இருக்கா? நான் ஃபஸ்ட்டு சான்ஸ் பேசணும்னு நினைக்கிறேன், சார் வந்து செகண்ட் சான்ஸ் அப்படின்னு பேசினார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், எப்படி பல சான்ஸ் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா 2026 நான் பார்த்துட்டேன்ல, காட் அகெயின் அண்ட் அகெயின் கிவிங் எ சான்ஸ். அவர் மறுபடியும் எனக்கு வாய்ப்புகளை அள்ளி கொடுக்குறார். இவருக்கு என்ன இழப்பு? மனசாட்சி இழந்தார், எதிர்காலத்தை இழந்தார், உயிரையும் இழந்துட்டார். சவுல் ராஜாவும் உயிர் இழந்துட்டான், இவனும் உயிர் இழந்துட்டான். யோசிச்சு பாருங்க. அப்போ இயேசுவோடு அருகில் இருப்பது அல்ல, இயேசுவுக்குள் நிலைத்திருப்பதே வாழ்க்கை என்பதை நம்ம பார்க்க. உண்மையான மாற்றம் என்பது உள்ளிருந்து வரணும், மனப்பூர்வமாக நான் வரணும். மனப்பூர்வமாக இன்றைக்கி யாராவது உங்களுடைய உறவுகளிலே உண்மையாகவே நான் உன்னை காதலிக்கிறேன், அல்லது நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் ஒருபோதும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படி மனசுக்குள்ளேருந்து யாராவது சொல்லிட்டாங்கன்னா அந்த கையை நீங்கள் பிடிங்க, தப்பு இல்லை. ஆனால் உண்மையாகவே மனசுக்குள்ளே இருந்து தான் சொல்கிறாங்களா அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டு சொல்லுங்களேன். அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஆயுசு காலம் முடிஞ்சு போயிடும். வாழ்த்துக்கள். நிஜமாக சொல்கிறேன், உண்மையாக ஒரு மனிதன் அவனுடைய இருதயத்திலிருந்து அந்த வார்த்தை வருதா, ஈவன் எனக்கு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் உண்மையாகவே பாஸ்டர் என்கிட்ட கரெக்டாக தான் பழகிறாரா, உண்மையாகவே பாஸ்டர் அன்பாக தான் என் குடும்பத்துக்காகவே ஜோம் பண்ணுறாரா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆயுச காலம் முடிஞ்சிடும். இதுதான் உண்மை, நிதர்சனத்தை நான் சொல்கிறேன், உண்மையே சொல்கிறேன். அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தேவனுடைய அருகில் நிற்கவே முடியாது. யாரும் உண்மையானவர்கள். பைபிள் சொல்லுது, மனிதனை நம்புவதை பார்க்கலும் தேவன் மீது பற்றலாம் இருப்பது நலம். சும்மா ஒன்று எழுதி வைக்கிட்டு போல, அங்கேயும் கேப் ஒன்றும் இடைவெளி இருக்குது, அப்பா எழுதி வச்சுட்டு போயா. எந்த வசனமும் வேதத்தில் இடம் இருக்குது, மை இருக்குது, பேப்பர் இருக்குதுன்னு எழுதி வைக்கல. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த தன்மையோடு மனிதர்களுக்கு உணர்த்தினார், அதனால ஒவ்வொரு வசனமும் எழுதப்பட்டுச்சு. அப்போ அவ்வளவு நேர்த்தியாக சொல்லப்பட்ட, அவ்வளவு கேர்ஃபுல்லாக எழுதப்பட்ட வசனங்கள் இன்றைக்கு என் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக பைபிளில் வந்திருக்கு அப்படின்னா, இந்த வேதத்தை நான் தியானம் பண்ணல அப்படின்னு சொன்னால் என் உறவு எப்படி நீடிக்கும்? அதுதான் நான் கேட்குறேன். அந்த உறவை யோசிச்சு பாருங்கள். அம்மையார் சொல்கிற ஒரு வாக்கியத்தை நான் நிறைவு செய்கிறேன். ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்டில் மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது, கிறிஸ்து அவனுக்குள் வாசம் செய்யும் போது மாற்றம் தானாக வரும் அப்படின்னு எழுதுகிறாங்க. நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த டை எனக்கு பிடிக்கல, கழட்டி வச்சிடலாம். வேறு டை நிறைய உள்ளே இருக்க பசங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க, எனக்கு டை கட்ட தெரியாது, கட்டி கொடுத்தாங்க. ஐயோ யூடியூப்பில் போயிடுச்சா, பழகிட்டேன், கற்றுக் கொடுத்துட்டாங்க, நோட் த பாயிண்ட். சரியா, கட்டி கொடுத்தாங்க. எனக்கு இதை பிடிக்கலன்னா நான் ஒன்று இதை மாற்றிட்டு நான் வேறு டை போட்டுக்கலாம். ஒரு ஷர்ட் எனக்கு பிடிக்கலன்னா மாற்றிக்கிடலாம். ஏன்னா நான் பயன்படுத்துகிற பொருள் பிடிக்கலன்னா மாற்றிக்கிடலாம். என் இதே எனக்கு பிடிக்கல, கழட்டி வச்சுக்கிட்டா கழட்டுனா என்ன ஆகும்னு தெரியுதுல்ல. அந்த இதயத்தை தான் அவர் கேட்குறார். எவ்வளோ தெளிவாக இருக்கிறார் பார்த்தீங்களா நம்மால், செம உஷார் அப்படி தான் தோணுது. அவர் உஷார் தான், உங்களையும் என்னையும் காப்பாற்றுறாருல, அவர் உஷாராக தான் இருக்கணும். ஆமென். உங்களையும் என்னையும் காப்பாற்றுகிற கடவுள் உஷாராகத்தான் இருக்கணும். அவர் தெளிவாக இருக்கிறார். அவருடைய இடத்தில் அவர் சரியான வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நாம் செய்வோம் என்ற எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறார், காத்துக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு டுடே அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பட் ஸ்டில் நம்ம அப்படி ஒரு அணு கூட அசையாமல், என்னை எதிர்த்தாலும் அசைத்தாலும் யாரும் என்னை அப்படின்னு எங்கே அந்த வசனம் எங்கே நம்ம யூஸ் பண்ணணும், அந்த வார்த்தையை நம்ம எங்கே பயன்படுத்தணும்? சோதனையில் வரும்பொழுது என்னை தொட்டால் என் ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படின்னு யோசிப்பு கேட்டணும். அதே போல கேட்கணும். எப்போ சோதனை வரும்பொழுது நம்ம எப்போ சொல்லுவோம், ஆண்டவர் என்ன ஜோம் பண்ண மாட்டேன், அம்மா கூட சர்ச்சைக்கு ஐயோ நான் வரமாட்டேன். அங்கே பிடிவாதம் இருக்கக்கூடாது, அங்கே போகணும். அப்போ தான் தொடர்பு என்ன செய்யும், வளரும். அப்படி நடைமுறை பாடமாக பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம கேட்கக்கூடிய 3 கேள்வி கேட்டு பாருங்கள். நான் கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிறேனா அல்லது அவரோடு வாழ்கிறேனா? 2 விஷயம் இருக்குல்ல. நான் கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிறேனா அல்லது அவரோடு இருக்கிறேனா? பாஸ் ஜெயபால் கூட அந்த வார்த்தை ஒரு டைம் சொன்னார், கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்களா அப்படின்ற டைட்டில் பிரசங்க ஒரு நாள் பண்ணார். ஞாபகம் இருக்கா? கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோமா, கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து நம்ம அவரை அறிந்திருக்கிறோமா, ஏதோ சம்திங் பேசினார். யோசிச்சு பாருங்கள். நான் இன்னைக்கு ஏசப்பா அறிஞ்சிருக்கேன்னா அல்ல அவரோடு வாழ்கிறேன்னா? 2வது கேள்வி, என் ஜபம் ஒரு கடமையாக இருக்கிறதா அல்லது அவரோடு சேர்ந்து பேசணும்னு சொல்கிற அந்த உறவாக இருக்கிறதா? ஜஸ்ட்டு ஒரு பெயருக்காக என்னோடய ஜபம் ஒருவேளை நான் ஜெயிலேருந்து ஆண்டவரை என்னை காப்பாற்றுங்க, நான் ஆசீர்வதிங்க, வேலைக்கு போகிறேன், செருப்பு போடுறேன், ஜூ போடுறேன், இது ஜபமா அல்ல. அப்படி மண்டி இடும்போது தேவனுடைய பாதத்தில் இருக்கும்போது, ஐயா எந்நேரம் கண் கலங்கணும் அழணும் அப்படி சொல்ல வரல. நீங்கள் அந்த உண்மையை நிஜத்தை யோசிக்கும் போது கண் கலங்கும்.
பேப்டிசத்தில் உங்கள் பிள்ளைங்க பேப்டிசம் எடுக்கும்போது தொட்டிக்கில் நான் பார்த்துருக்கிறேன். நம்ம வாலிப பிள்ளைகள் இந்த சபையிலேயே பேப்டிசத்தில் ஒரு வாலிப பையன் வாலிப பிள்ளைலாம் இறங்குது. ஜனவரி மாதம் 2025 கரெக்டாக எடுத்தாங்க. பெற்றோருடைய கண்களில் கண்ணீர் வந்தது. எதுக்கு வந்தது? யாரும் வெளியே சொல்ல வேண்டாம். கண் கலங்கினவர்கள் யோசிச்சுக்கோங்க. திருமணம் ஆகும்போது அந்த மணமகனும் மணமகனும் அந்த கையை கோர்க்கும் போது அந்த பாஸ்டர் வந்து கையை இப்படி வச்சு கொடுக்குறாரு. அப்போ பெற்றோர்கள் கண் கலங்குறாங்க. ஏன் கலங்குறீங்க, ஏன் கலங்கினார்கள் என்று யோசிச்சு பாருங்க. உண்மையாக அப்போ பிள்ளை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்திரிச்சு பிரகாசிக்கணும், அவள் பாவத்தை இனி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீருக்குள் மூழ்கும் போது எல்லா பாவமும் போயிடும், சுத்தமாக்கப்பட்டு மீதும் எந்திரிக்கிறான்னு சொல்லும் போது என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறோம். அதான் நோட் த பாயிண்ட். திருமணம் பார்க்கும்போது ஐயா இந்த பையன் எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றுவானான்னு என் உங்கள் மாமியார் ஒருவேளை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண் கலங்கப்பட்டுச்சு. நான் எல்லாரையும் பார்த்தேன். அப்போ என்ன யோசிச்சிருப்பாங்க? என் பிள்ளை வாழ்க்கை எப்படியாவது நல்லா இருக்கணும். பெற்றோர்கள் கண் கலங்கினார்கள் தானே. என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும். உலகத்தில் எல்லா அநியாயத்தையும் பார்த்து பழகிற பேசுகிற நமக்கு இந்த உணர்வு இருக்கும் பொழுது அந்த சராசரத்தை நேர்த்தியாக வல்லமையாக தெளிவாக சுத்தமாக பரிசுத்தத்தோடு படைத்த அந்த இறைவன் தகப்பனுக்கு அழுக வராதா? உறவில் சந்தேகம் இருந்தால் உடஞ்சிரும்னு சொல்லுவாங்க தெரியுமா? ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஏசப்பாவை சந்தேகப்படுறோம்னு நினைக்கிறேன். டவுட் இல்லையா? சந்தேகம் வந்ததுன்னா போச்சு. சந்தேகம் வந்தால் போச்சு. கேள்வி வரலாம். ஏன் ஆண்டவரே, எதுக்காண்டவரே இப்படி பண்ணுங்க, நீங்கள் ஏன் கேளுங்க, விசுவாசம் பெருகும். ஆனால் சந்தேகம் மட்டும் பட்டிங்கன்னா விழுந்துருவோம். கடல் மீது நடக்கும்போது யார் விழுந்தா? ஃபர்ஸ்ட் ஆகாஷா? பேதுரு. உங்கள் கையில் இருக்கிற ஹோல்ஸ் ஓட்டையை நான் கண்டிப்பாக தொட்டுவே பார்க்கணும். எவ்வளோ பெரிய விசுவாசம் பார்த்தீங்களா மனுஷனுக்கு. யார்? தோமா. ஓட்டை விட்டு ஆமாம் ஆமாம் கரெக்டு தான், நீங்கள் ஆணி அடிச்சிருக்கு. சந்தேகம். சரி, இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, தோமாக்கு கொடுத்த வாய்ப்பு போல நமக்கும் தராருங்களே. நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவர் இவ்வளோ தூரத்துக்கு தோமா வந்து உங்கள் கூட ஊழியம் பண்ணார், பார்த்தாரு, பேசினார், ரைட்டு. ஆனாலும் உங்கள் கைகளில் அந்த ஓட்டையே துளாவி பார்க்கணும்னு சொல்லி விரும்பினாரே, அதுக்கு கூட நீங்கள் அக்செப்ட் கொடுத்து விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இதெல்லாம் விட்டீங்களே, அதுக்கப்புறம் நீங்கள் அவனை ஒன்றுமே பண்ணலையே. மனுஷன் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஊழியம் பண்ணி இன்றைக்கி நம்மளாம் அப்படி தான் உட்காந்துருக்குறோம். ஆமேன். அவ்வளோ பெரிய மனுஷனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு என்று சொன்னால், நான் இப்போல்லாம் யோசிக்கும் போது எனக்கு தெரியுது, ஓ இவ்வளோ தூரத்துக்கு இருக்கு ஆண்டவர் பேசுறது. நமக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாரா? திருவள்ளுவர். ஆமாம், திருவள்ளுவருக்கே வேத பாடம் கற்றுக் கொடுத்தாரு என்று சொல்லி ஒரு கருத்து ஒரு பக்கம் இருக்குது, தோமாவுக்கு இருக்கிறது. அப்போ நமக்கு இருக்காதா? திருவள்ளுவர் தாடி வளர்த்தா உண்டோ? இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்த்த பாப்பா? அப்படி இல்லையே. ஒரு முடிவு கதை, முடிவுன்னு சொல்லி இந்த பாஸ்டர் ஓட்டுறாருன்னு தெரிஞ்ச கடைசி கதை. ஒரு சின்ன பையன் அப்பா கிட்ட வந்து, அப்பா நான் நல்லவனாக இருக்க முயற்சி செய்து சோர்ந்து போயிட்டேங்கிறான். எப்படி? அவங்க அப்பாட்ட வந்து, அப்பா நான் ரொம்ப நல்லவனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஏன்னா இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்ந்து எனக்கு பிரோஜனம் இல்லைன்னு தோணிருச்சு. அப்படி யாருக்கா தோணுதா? அப்பப்போ பாஸ்டர் ஆகாஷுக்கும் தோணுதுன்னு சொல்லி கேட்டிங்களோ? இல்லை சொல்ல மாட்டார். எந்த மனிதனும் எந்த உண்மையும் வெளியே சொல்ல மாட்டான், சொல்லவும் கூடாது, அது அவங்களுக்கு நல்லது. ஆனால் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். நீங்கள் அவருக்கு மறைச்சாலும் கண்டுபிடிச்சிருவார், இங்கே வச்சாலும் கண்டுபிடிச்சிருவார், இங்கே வச்சாலும் கண்டுபிடிப்பார், இந்த கபோர்டு திறந்து உள்ளே வச்சாலும் கண்டுபிடிச்சிருவார். அவர் எங்கும் இருப்பவர், எல்லா இடத்துலையும் பார்க்குறாரு, எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுவார். இந்த பையன் சொல்கிறான், அப்பா என்ன முடியலப்பா. உடனே அவனை பையனை கையில் தூக்கிட்டு, அப்பா சின்ன பையன், அவர் சின்ன கேள்வி கேட்ட ஒரு கதை தூக்கிட்டு சொல்கிறாரு, நீ என்ன செய்ய வேண்டாம், முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிற, எனக்கு புரியுது, நல்லவனா வாழணும்னு முயற்சி பண்ணுறேன், ஆனால் அந்த சமுதாயம் ஒன்று என்ன செய்யுது, கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நீ முயற்சி செய்ய வேண்டாம், நீ என் கூட இரு, நான் ஒன்று என்ன செய்கிறேன், கரெக்டாக ஒரு லெவல் போகிற வரைக்கும் சொல்லி கொடுக்குறேன், நீ என் கூட இரு அப்படிங்கிறார். இந்த பையன் அப்பாட்ட ஒரு கேள்வி கேட்டால் அவர் தீர்வு சொல்லுவார்னு பார்த்தா, அவர் என்னடானா வேறு விதமாக நம்ம கூட இருன்னு சொல்லிட்டு போகிறாரு. அவன் நினச்சிட்டான். வாலிப வயது தொட்டான், சின்ன வயசில் கேட்குறான், வாலிப வயசை தொட்டுட்டான். அந்த யங் ஏஜில் அவன் அப்படியே வளர்ச்சி ஆகிறான். அப்பா கூட தான் இருக்கிறான், இருந்தாலும் அவனுக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. அப்போது கல்லூரிக்கு போயாச்சு. காலேஜ் லைஃப்
இல்லை? அது சொன்னாலே அப்படி ஒரு எனர்ஜி வந்துடும் நிறைய பேருக்கு. காலேஜ் லைஃப்னு சொன்னோன்னே அப்படி நிறைய பேருக்கு சில பேருக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் மூக்கு வேத்துரும். அந்த மாதிரி காலேஜ் லைஃப் சொன்னோன்னா சில பேருக்கு அப்படி இதயம் அப்படி படப்படன்னு இல்லையா? அந்த வாலிபன் கல்லூரி பருவத்தை நெருங்கி விட்டான், போயிட்டு இருக்குது. அங்கே வாலிப வயதில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் அவனுக்கு நடக்குது. அப்போ அந்த வலையில் அவனும் சிக்கலான்னு சொல்ல வரல, வலையை அவனும் தைக்கிறான். கொஞ்சம் புதுசாக சொல்லி பார்ப்போம். வலையை அவனும் தைக்கிறான், பேசுகிறான், எல்லாம் பேசிகிட்டு இருக்கு. ஒரு இறுதியில் ஒரு சண்டையில் முடிவில் அவங்க அப்பா பக்கம் வரான். அப்பா, இந்த உலகம் ரொம்ப கெட்ட உலகம்ப்பா, என்ன தான் பண்ணாலும் இப்படியே பண்ணுதே, நான் நல்லவனாவே வாழ முடியாதாப்பா அப்படின்னு கேட்குறேன். நான் உன்னை ஆரம்பத்துலேருந்து சிறு வயதில் உன்னை என்ன சொன்னேன், நீ என்னோடு இருன்னு சொன்னல, நீ கேட்டியாப்பா அப்படின்னு. சரி விடு, இன்னும் நாட்கள் இருக்குது, ஒன்றும் கவலைப்படாதப்பா, இனி திருந்தி வாழு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன். கல்லூரி படிப்பு முடிச்சாச்சு, காலேஜ் முடிஞ்சு போச்சு, வேலைக்கு போகிறான். வேலைக்கு போயிட்டு வேலை செய்கிறான், மறுபடியும் கல்யாணம் ஆகுது, திருமணம் ஆகுது. அவனுக்கு பேர பிள்ளைகள் பிறகு அவர் வயசாயிட்டார், அவங்க அப்பா இறந்துட்டார். இவன் தாத்தா வயசாகிடுச்சு. யோசிக்கிறான், என்ன இவ்வளோ வயசானாலும் நம்ம இன்னும் நல்லவனாகவே வாழ முடியல, என்ன இது உலகம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ அவங்க அப்பா சொன்னதை மறுபடியும் ஞாபகப்படுத்தி பார்க்குறான். நீ என்னோடு இருந்தால் மட்டும் போதும்னு சொன்னாரே, ஒரு தடவையாவது நான் அதை செஞ்சேனா அப்படின்னு யோசிக்கிறான். என்ன அர்த்தம் புரியுதா? சில நேரத்தில் சில விஷயங்கள் வயதான பிற்பாடு தான் புரிய முடியும். நான் அதுக்கு தான் நான் யோசிச்சு பார்க்குறேன், ஒருவேளை அனுபவமே சிறந்த ஆசான் என்று ஏன் சொல்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? ஒருவேளை சில அனுபவங்கள் கற்றுக் கொடுக்கறது பாடமாக அவங்களுக்கு நான் நினைக்கிறேன். ஆனால் இதே சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அப்படியே விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா, ஒரு எண்டில் கடைசியில் ஐயையோ விட்டுட்டேனோ, அந்த கில்ட்டி ஃபீலிங்கா சம்திங் சொல்லுவாங்களே, நமக்கு அப்படி வேதனையாக இருக்கும். அதாவது வார்த்தை விடுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் அப்படிம்பாங்க. நான் அழகாக வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாங்க, முடிச்சிட்டேன். வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சிரிப்போடு இருக்கும் பொழுது, நான் கூட ஷேர் பண்ண நினைக்கிறேன் நம்ம வாட்ஸ்அப் சர்ச் குரூப்பில், சந்தோஷமாக இருக்கும்போது எந்த தீர்மானத்தையும் செய்யாதே, டோன்ட் மேக் அ டிசிஷன் வைல் யூ ஆர் ஹாப்பியா சம்திங் இருந்தது. அப்புறம் என்னது, சந்தோஷமாக இருக்கும்போது கோபமாக இருக்கும்போது, ஐயோ அதுக்குள்ளே மறந்துட்டேனே, யாராவது சொல்லுங்க பார்ப்போம், யாராவது படிச்சிங்களா? அதை அனுப்பிவிட்டவனுக்கே மறந்துடுச்சு, படித்தவங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம வாக்கு உறுதிகளை கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஹாப்பி மூமெண்ட்டில் இருக்கும்போது, இந்த ஹாப்பினஸ் தாட்டில் இருக்கும்போது நம்ம எங்கே இருக்கோன்னு நமக்கு தெரியாது. ஐ வில் கம் அப்படின்றோம், நான் வர்றேன் அப்படின்றவேன், ஓகே அப்படின்றவான். ஓகே அப்படின்ற வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? எஸ் ஓகே அப்படின்றது, அது இன்னொரு நாள் பிரசங்கத்தில் பார்ப்போம், இப்போ டைம் இல்லை, ரைட்டா? அதெல்லாம் சாதாரண வார்த்தை கிடையாது. ஏற்றுக்கொள்கிறேன், சரி வந்துடுறேன் அப்படின்றது சாதாரண வார்த்தை இல்லை. சந்தோஷமாக இருக்கும்போது மாப்பிள்ள நான் வந்தேன், ரைட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அந்த சூழ்நிலை வரும்பொழுது அவன் வருவான் சொன்னானே, வந்துடுறேன்னு சொன்னானே, அன்றைக்கி அந்த நிகழ்வுக்கு நம்ம போகலன்னா நம்மளை எப்படி பார்ப்பான்? எல்லாமே அவசியமாக இருக்கிறது. இந்த உறவுகளும் அப்படிப்பட்டதாக. மத்திய 11:28 சொல்லுதில், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். என்னென்னா, என்னையை பார்க்காதீங்க, எனக்குள் மேலே இருக்கிற கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அப்போ இன்று இயேசு நம்மை அழைக்கிறார், நீ உன் வாழ்க்கையை சரி செய்ய முயற்சி செய்யாதே என்று ஒரு சத்தம் வரும். ஆனால் அவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையை முயற்சி செய்ய நீ திரும்பு அப்படிங்கிறார். அதனால் இந்த உறவிலே உயிர் இருக்குதா? இந்த பிரசங்கம் முடிஞ்சோன்னு புரியுதா? உறவில் உயிர் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. உறவுக்குள் மட்டும் உயிர் இருக்கிறது. அந்த உறவானது என் இயேசு பெருமான், என் இயேசு தெய்வம், ஆண்டவர் கிறிஸ்து தான் அந்த உறவு என்பதை மறக்க வேண்டாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தெய்வீக ஆராதனை